ஹலோ சில்ட்ரன், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் 6 என் கற்பனையில். இந்த குட்டி பையன் பேர் நேயன், இந்த குட்டி பொண்ணு பேர் நிலா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாமா? இந்த நிலா என்ன சொல்கிறா, நேயன் நாம் படம் வரையலாமா அப்படின்னு சொல்லி நேயனை படம் வரைகிறதுக்கு கூப்பிடுறா. அவனும் ஓ வரையலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு என்ன வரையலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். வீடு வரையலாமா அப்படின்னு நேயன் சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சரி சரி எனக்கும் வீடு வரைய தெரியும், வரையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான், நிலா உனக்கு பிடித்தது போல நீ வரை, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, படம் வரைய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி படம் வரைகிறாங்கன்னு பார்க்கலாமா? நிலா எப்படி வரைகிறான்னா, அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது மலை தெரிகிற மாதிரி வரைகிறான். என்ன சொல்றா, என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் அப்படின்னு சொல்றா. உடனே நேயன் என்ன சொல்றான், என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆறு போற மாதிரி வரைஞ்சிருக்கான். நிலா என்ன சொல்றா, என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே, அவ வரைகிற வீட்டுக்கு ரெண்டு சைடும் மரம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கா. உடனே நேயன் என்ன சொல்றான், என் வீட்டுக்கு முன் பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும். அவங்க வீட்டுக்கு முன்னாடி அழகா பூச்செடிலாம் வச்சு வீடு வரைஞ்சிருக்கான். நிலா என்ன சொல்றா, வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன். படம்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த வீட்டுக்கு நிலாவுக்கு ப்ளூ கலர், நீல கலர் ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த வீட்டுக்கு ப்ளூ கலர் அடிக்கிறா. நேயனுக்கு எல்லோ கலர் பிடிக்குமா. உடனே அவன் என்ன சொல்றான், என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நிலா, என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைவேன். அவளுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த வீட்டில் பூனைக்குட்டி இருக்கிற மாதிரி வரைகிறா. நேன் என்ன பண்ணுறான், என் வீட்டு தோட்டத்தில் வாத்துகள் இருக்குமே, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோட்டத்தில் நிறைய வாத்துலாம் இருக்க மாதிரி வரைகிறான். நிலா எப்படி வரைகிறா, என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அவள் வரைஞ்ச வீட்டுக்கு பக்கத்தில் மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுற மாதிரி வரைகிறான். நேன் என்ன சொல்கிறான், என் வீட்டின் படிக்கட்டில் சறுக்கு பலகை இருக்குமே. சறுக்கு பலகைன்னு என்னது, ஸ்லைடு, நம்ம ஸ்லைடு விளையாடுவோம்ல அது மாதிரி. அடுத்து நிலா என்ன சொல்கிறா, இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நேனும் என்ன பண்ணுறான், நானும் வரைஞ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நிலா நேனோட வீட்டை பார்த்துட்டு நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே நேனும் உன்னோட வீடும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அவளை பாராட்டுறான். இப்போ இங்கே பாருங்க, ரெண்டு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. எது யாரோட வீடுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இந்த வீட்டில் ரெண்டு பக்கமும் மரம் இருக்குது, நீல கலரில் பெயிண்ட் இருக்குது, அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது மலையெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ இது யாரோட வீடுமா, இது நிலாவோட வீடு. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் மஞ்சள் கலர் அடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் பின்னாடி ரிவர், அதாவது ஆறு ஓடுது, வாத்துலாம் அவங்க தோட்டத்தில் இருக்குது. அப்போ இது யாரோட வீடு, நேயனோட வீடு இல்லையா? இது நிலாவோட வீடு. அப்போ நம்ம இங்கே நிலான்னு எழுதணும். அடுத்து இந்த வீடு யாருது, நேயனோடது. இங்கே அப்போ நம்ம நேயன்னு எழுதணும். இவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க வரைஞ்ச வீடை பார்த்து எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்களாம். நீங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை இங்கே வரையணும், ஓகேவா? இவங்க ரெண்டு பேரோட உரையாடலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை? இதோட பயிற்சித்தால நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? தேங்க்யூ.